அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என எண்ணி அவதியுறும் மிதுன ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகும் பொக்கிஷம் என்ன? குறிப்பா மிதுன ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் இந்த வாரத்தில் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். அந்த வகையில் ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றும் மிதுன ராசினியர்களுக்கு பணப்புழக்கம் தங்களிடம் தட்டுப்பாடின்றி இருக்குங்க. உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீங்க. யார் உங்களிடம் வாக்கு கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கோபம் வரும். ஏனென்றால் நீங்கள் தன்மானம் நிறைந்தவர்கள். எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர் மனம் புண்படாதபடி பேசுவதில் வல்லவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசினியர்களான உங்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் 3ல் கேதுவோடு இணைந்திருக்கிறாரு. உபஜெயஸ்தானம் இப்படி கிரகங்கள் அமைந்திருப்பது நன்மையை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள். சனி ஆட்சி அமைப்பில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்தாலும் அது சுக லாபத்திற்குரிய இடம்தான் என்பதால துன்பங்கள் இல்லை. அதோடு அவர் சொந்த வீட்டில் ஆட்சி அமைப்பில் இருக்கிறார். 2ல் புதன் கடகத்தில் இருப்பதால் பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 3ல் கேது, செவ்வாய் மற்றும் சனி ராகு பார்வை என்பதால சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது நல்லது. யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக இருப்பது மேலும் பல நன்மைகளை ஏற்படுத்தும். முக்கியமாக தந்தை பிள்ளைக்கு இடையே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் ஏற்பட்டு மனக்கசப்பு வரலாங்க. வீட்டு பத்திரங்கள் மற்றும் எழுதுபூர்வமான உறுதிமொழிகள் ஆகியவை கவனம் தேவை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் வாகனங்களால் லாபம் உண்டுங்க. இந்த வாரத்தில் பணவரவு என்பது அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்கு. இதனால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்க இருக்கு. புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்க இருக்கு. நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீங்க. காரியங்கள் சாதகமாக நடந்து முடியுங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம். பணவரத்து திருப்தி தரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதையானாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார முன்னேற்றம் அடையுங்க. புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள்
சாதகமான பலன் தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ள கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடத்த முடியும். குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கைகள் டென்ஷனை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மேலும் பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சுப காரியம் நடக்குங்க. திருமண தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவ இருக்கு. பெண்மணிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். தொலைதூர தகவல் நல்ல தகவல்களாக வருங்க. எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம். பெரியோர் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த விவசாயிகளின் திறமைகள் வீண் போகாது. அமோகமான விளைச்சலை காணக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. குறிப்பா புழு பூச்சிகளின் பாதிப்பிலிருந்து பிரச்சனைகளை காப்பாற்ற செலவு செய்ய நேரிடும். சக விவசாயிகளுக்கும் சிறு உதவிகளை செய்து மகிழ இருக்கீங்க. உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் தொல்லை தர மாட்டாங்க. தூப தொழில்களிலும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் வீட்டை விட்டு வெளியேற தங்க நேரிடலாங்க. பதவிகள்ல முன்னேற்றம் உண்டாகும் காலமாக அமைஞ்சிருக்குது. கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு வழிவகுக்க இருக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பணவரவு உண்டாக இருக்கு. எதிர்பார்த்த நற்செய்திகள் உங்களை தேடி வருங்க. பதவி உயர்வு கிடைக்க இருக்கு. அதே போல தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மனம் மகிழ்வீர்கள் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கலைத்துறையினருக்கு பகீரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிறு முயற்சி செய்தவன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கை கொடுங்க. மேலும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்க இருக்கு. நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேருங்க. பொருளாதார வசதிகள் பெருகவும் வாய்ப்பான ஒரு காலமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் பாக்கியமும் ஏற்பட இருக்கு. புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. மிதுன ராசியை சேர்ந்த மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண இருக்கீங்க. கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடிக்க இருக்கீங்க. கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாமல் இந்த தருணங்கள்ல மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெற இருக்கீங்க. பயணம் செல்ல நேரலாம். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையில் நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அந்த வகையில் மிதுன ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராக பெருமானை வணங்குங்கள். வளமான வாழ்வு கிடைக்கும். பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.